வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம மீன் வறுவல் நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல மொறு மொறுன்னு அந்த மசாலா பிரியாமல் நல்லா க்ரன்ச்சியாக செம்ம டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த டேஸ்ட்டை விடவே மாட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க. அதுக்கப்புறமா கறி மசாலா இருக்கும் இல்லையா, அது ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு மிக்சிங் பவுலில் ஃபஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் நல்லா இடித்து தட்டி வச்சுருக்கேன், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல். அதுக்கப்புறம் இது கார்ன்ஃப்ளாருங்க, சோள மாவு, இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. 1/4 கிலோ மீனுக்கு உண்டான அளவு தான் இது. எண்ணெய் பார்த்திங்கன்னா, ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இந்த ஆயில் சேர்த்தா தான் உங்களுக்கு நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கும். இது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் லெமன் ஜூஸ், அதாவது எலுமிச்சப்பழ சாறு. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு நல்லா பிடிக்கணும் இல்லையா, அதுக்காக தான். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம தண்ணிக்காக இதில் லெமன் ஜூஸும் ஆயிலும் ஊற்றிருக்கோம். தண்ணி தேவைப்படாது. கொஞ்சம் ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக லைட்டாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க, தெளித்து விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் வவ்வால் மீன் எடுத்திருக்கேன். நல்லா சூப்பரான மீன், ஃப்ரெஷ் மீனை எடுத்து வச்சுருக்கேன். மீனை நல்லா போட்டு எல்லா பக்கமும் கோட் பண்ணுங்கள். அந்த மசாலா பார்த்திங்கன்னா மீனில் கம்ப்ளீட்டாக ஒட்டணும். நல்ல உள்பக்கம் வெளிப்பக்கம் எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க. இந்த மாதிரி தடவி ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் இதே போல் மீதி இருக்க எல்லா மீனையும் சேர்த்து நல்லா மசாலாவை கோட் பண்ணுறேன். நல்லா கம்ப்ளீட்டாக உங்கள் கைகளில் வச்சு நல்லா தடவி கொடுங்க. மசாலா எல்லா பக்கமும் ஒட்டியிருக்கணும். மசாலாவை நல்லா ஒட்டி பிடிச்சதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. ஒரு 10லேருந்து ஒரு 20 நிமிஷம் மட்டும் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருங்க. இப்போ மீன் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆயிலை நல்லா ஹீட் பண்ணுங்கள். நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மீன் அடியில் போய் உட்காராது. ஒவ்வொரு மீனாக எடுத்து போடுங்க. உங்களுக்கு மசாலா பாருங்கள் உதிரவே இல்லை. போட்ட உடனே சில நேரம் அப்படி எண்ணெயிலே கரைஞ்சி போயிடும். எண்ணெய் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி விடுங்க. இந்த மாதிரி மசாலா சேர்த்தா தான் உங்களுக்கு ஆயிலில் கரையாது, மீன் மசாலா உதிராது, பிரியாது. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அந்த கோட்டிங் பாருங்கள் அவ்வளோ அழகாக வந்திருக்கு. எல்லா மீனும் வெந்ததுக்கப்புறமும் பாருங்கள் ஆயிலில் மசாலாவே இல்லை. இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப அற்புதமாக வந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. டேஸ்ட்டும் அடிப்பொலியாக இருந்துச்சு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.